கரூரில் கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரவுடி வெட்டு சங்கர் திடீரென்று உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறவினர்கள் போலீசார் மீது குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் நடந்தது என்ன? கைது செய்யப்பட்ட ரவுடி வெட்டு சங்கர் தப்பி ஓடும்போது தவறி விழுந்த கால் முறிவு ஏற்பட்டதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது உயிரிழந்து விட்டதாகவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. அதே நேரம் போலீசார் தான் கால்களை முறித்து விட்டதாகவும் கால் உடைந்து எப்படி உயிர் போகும் என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வன்மை வச்சு போலீஸ்காரங்க எல்லாமே அவனை கொண்டு டார்கெட் வச்சு கொண்டு விட்டாங்க சார். ரவுடி வெட்டு சங்கர் உயிரிழந்த சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டை அருகே கருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர் என்கின்ற வெட்டு சங்கர். இவர் மீது கரூர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு காவல் நிலையங்களில் அடிதடி, கொலை, கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி சொந்த ஊரான கருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவருக்கும் சங்கருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது வெட்டு சங்கர் வாழை இலை அறுக்கும் அரிவாளின் பின்பக்கத்தால் தாக்கியதில் நாகராஜ் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். காயமடைந்த நாகராஜ் கொடுத்த புகாரின் பேரில் லாலாப்பேட்டை போலீசார் குற்றவாளியை தேடி வந்தனர். கடந்த 7ஆம் தேதி மாலை லாலாப்பேட்டை அருகே பிள்ளப்பாளையம் பகுதியில் வைத்து வெட்டு சங்கரை கைது செய்ய முயன்றனர். அப்போது தப்பிக்க முயற்சித்து பாலத்தில் இருந்து சங்கர் கீழே விழுந்ததாகவும் அதில் இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு படுகாயமடைந்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காயமடைந்த சங்கரை கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்நிலையில் வியாழக்கிழமை சிகிச்சை பலனின்றி குற்றவாளி வெட்டு சங்கர் திடீரென உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவல் அறிந்து அதிர்ச்சி அடைந்த சங்கரின் உறவினர்கள் மருத்துவமனை அருகே கதறி துடித்து அழுதனர். காவல்துறையினர்தான் சங்கரின் காலை உடைத்ததாகவும் அவர் உயிரிழப்பு மர்மமாக இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நீதிபதி விசாரித்த போது போலீசார் தான் தங்கள் மகனின் காலை உடைத்து விட்டதாக உண்மையை கூறிய பின்தான் சங்கரை இப்படி செய்து விட்டார்கள் என ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். சொல்லியே ஒடிச்சாங்க, நீ அடிச்சிடடா, அதனால தானே உன் காலை ஒடிச்சேன், அம்மையிலே கால் கையை ஒடிச்சு விட்டேன். இப்போ வேணும்ட்ட கண்ணதாசுங்கிறவங்க, இந்த கரடி மாமே, இந்த சக்திங்கிறவங்க எல்லாருமே சேர்த்து, எல்லாருமே போலீஸ் எல்லாருமே சேர்த்து பையனை கால் கையை ஒடிச்சு போட்டாங்க சார். காலை ஒடிச்சிட்டாங்க சார். ஒடிச்சதுமே நாங்கள் சர்ச்சைக்கிட்டே இந்த வாக்குமூலம் தான் நாங்கள் கொடுத்தோம். எங்களை வன்மை வச்சு போலீஸ்காரங்கலேருந்து எல்லாமே அவனை கொண்டு டார்கெட் வச்சு கொண்டு விட்டாங்க சார். நீங்கள் தான் எங்களுக்கு நல்ல நல்லதா இன்னைக்கு தீர்ப்பு சொல்லுங்க சார். இதனிடையே சங்கரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரது வீட்டின் முன்பு 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.